அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை கிறிஸ்மஸ் கேக்குன்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ப்ளம் கேக்குன்னு ரொம்ப பாதி பேருக்கு தெரியாது, கிறிஸ்மஸ் கேக்குன்னா தான் பாதி பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த கேக் ஃபேமஸ். இது எப்படி நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல், அவன் இல்லாமல், பட்டர் ஷீட்லாம் இல்லாமல் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக நட்ஸு, அதுக்கு கேக்குக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸே உங்களுக்கு நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி தான். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நட்ஸு பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது உலர் திராட்சை, காஞ்சி திராட்சை, கிவி, அத்தி, அப்புறம் செர்ரி எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன். அப்புறம் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஜூஸ்லேயே ஊற வச்சு தான் செய்வாங்களாம். நான் இன்றைக்கி 6 மணி நேரம் ஊற வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு 6 மணி நேரமாச்சும் இல்லைனா ஒரு 4 மணி நேரமாச்சும் நீங்கள் இதை வந்து கேரமலில் ஊற வச்சுக்கோங்க. ஜூஸில் ஊற வைக்கிறதா இருந்தால் வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும், கேரமல் சேர்க்கக்கூடாது. கேக் செய்யும் போது மட்டும்தான் கேரமல் சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 6 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கேரமல் செஞ்சு அதுலேயே நம்ம எல்லா பொருட்களையும் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி கேரமல் செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகரில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதே உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும். அந்த பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி வருதுன்னு. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. 1/4 கப் சுகர் பார்த்திங்கன்னா அது 50 கிராம் அளவு இது. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்தாலே போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி, இது 3ஐயும் இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும்போது கொஞ்சம் அது ட்ரை ஆகி வரும். இந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம எடுத்து வச்சு அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இதில் கொஞ்சமாக டேட்ஸ், பேரிச்சம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண கேரமல் ஜூஸ் எதுவுமே இல்லை, ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்குப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சுக்குப்பொடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 2 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர். இந்த சுகரை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. நம்ம கேக் வைக்க போகிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ கேக் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப் ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாமே நம்ம சளிச்சிட்டு தான் சேர்க்கணும். அதுக்கு நம்ம 2 கப் மைதா, பவுடர் பண்ணி வச்ச சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இதை சளிச்சிக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி விஸ்கு இல்லைன்னா ஸ்பாக்சுலா வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இதில் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேக் மாவில் கலந்துடலாம். கலந்தாச்சு. இதுமாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்லனா ஜீப்ரா கேக் பூஸ்ட்டில் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த கார்னர்ஸ் எல்லா கார்னர்ஸ்லேயுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கேக் டின்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது சேர்க்கும் போது உங்களுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட்டு தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இந்த பாத்திரத்தை அசைச்சிங்கனாலே போதும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், எல்லா கார்னர்ஸ்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மைதாவை வெளியில் எடுத்துருங்க, அதில் வைக்க வேண்டாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிடுங்க. இந்த கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் செர்ரி, பாதாம், முந்திரிலாம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த கேக் மாவு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த ஸ்டாண்டில் கேக் டின்னர் வச்சிடலாம். கேக் டின்னர் மூடக்கூடாது. உப்பு வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தை நல்லா ஃபுல்லாக டைட்டாக மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேக் பார்க்கலாம். பாருங்கள், டூத்பிக்கில் கேக் ஒட்டவே இல்லை. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒட்டவே இல்லை நம்ம கேக்கு. பட்டர் ஷீட்டும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. எப்படி கேக் ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சூப்பரான டேஸ்டான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல், அவன் யூஸ் பண்ணாமல், பட்டர் ஷீட், எக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்கை பொறுத்த மட்டும் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா கேக் கரெக்டாக வரும், வெடிக்காமல் வரும். இல்லைனா கேக் வந்து உங்களுக்கு வெடிக்கும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.